الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيد العالمين وإمام المتقين وحبيب رب العالمين. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، شهر رمضان الذي أنزل فيه القرآن، صدق الله العلي العظيم. இன்றைய ரமலானுடைய காலத்தில் மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் மூலமாக நடாத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இன்று உங்களோடு மிக முக்கியமான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹ் இந்த ரமலானை மிகப்பெரிய அருள் பாக்கியமாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். பல ரமலான்களை அடைந்திருக்கின்றோம். இம்முறையும் ஒரு நல்ல ரமலானாக பல நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல பல பாக்கியங்களை பெற்று இந்த ரமலானையும் நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த ரமலானிலே பலதரப்பட்ட கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு நன்மைக்கு பல நன்மைகளாக மாற்றம் பெறுகின்ற ஒரு அலாதியான சிறப்பு இந்த ரமலானிலே இருக்கின்றது. வேறு காலங்களில் செய்யப்படுகின்ற எந்த அமலுக்கும் பன்மடங்கான கூலிகளை அல்லாஹ் தருவதில்லை. மாற்றமாக இந்த ரமலானிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மை பல நன்மைகளாக மாற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். சுன்னத்தான அமல் இபாதாத்துகளில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக தொழுகை, அதே போல அல் குர்ஆன் பாராயணம் செய்தல், அதே போல ஏனைய தான தர்மங்கள் போன்ற மிக முக்கியமான விடயங்களை இந்த ரமலானிலே அவசியம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திர் 29வது வசனத்திலே பேசுகின்றான்: இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தை யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். என்ன பேசுகின்றது இந்த அல் குர்ஆன் வசனம்? அந்த மனிதர்கள் அல்லாஹுவோடு ஒரு நஷ்டமில்லாத வியாபாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அது என்ன வியாபாரம் தெரியுமா? இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், அவர்கள் அல் குர்ஆனை பாராயணம் செய்வார்கள். வ அகாமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, வெளிப்படையாகவோ அல்லது யாருக்கும் தெரியாமலோ ரகசியமாகவோ சதக்கா செய்வார்கள். எனவே இந்த ஆயத்திலிருந்து இமாம்கள் மிக முக்கியமான 3 விடயத்தை எடுக்கின்றார்கள். ஒன்று கிராஅத்துல் குர்ஆன். முதலாவது, அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அது இந்த காலத்தில் மாத்திரமல்லாது ஏனைய எல்லா காலங்களிலும் அதிகமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும். அதன் மூலமாக பல நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் என்றது ஓர் எழுத்து என்பதாக நான் சொல்லல்ல, அலிஃப் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு எழுத்தையும் நாங்கள் ஓதுகின்ற பொழுது அந்த எழுத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன. ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் நன்மைகளை தருகின்றான். இந்த உலகத்தில் எத்தனையோ பல மொழிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த அல் குர்ஆன் அரபு மொழியிலே இருக்கின்றது. இதை நாங்கள் ஓதுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. வேறு எந்த மொழியிலும் எந்த புத்தகத்தையாவது வாசித்தால் அறிவு கிடைக்கும். ஆனால் வாசிக்கின்ற பொழுதோ அதை நாங்கள் வாசிக்கின்ற பொழுதோ எங்களுக்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை கிடைக்குமா என்றால் இல்லை. மாற்றமாக இந்த அல் குர்ஆனை நாங்கள் கட்டாயம் ஓத வேண்டும். அதனோடு சேர்த்து ததப்புர் என்ற அந்த விளங்கி ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ததப்புர் என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன், அல் குர்ஆன் பேசுகின்றது, கேட்கின்றது. நீங்கள் அல் குர்ஆனை விளங்கி ஓத மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய அந்த உள்ளத்தில் பூட்டு போட்டப்பட்டிருக்கின்றதா?
பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதாக அல் குர்ஆன் கேட்கின்றது. எனவே நாங்கள் முதலாவது ஒரு அல் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்றால், உதாரணமாக சூரத்துல் பக்ராவை நாங்கள் ஓதப் போகின்றோம் என்றால் அந்த பக்ராவினுடைய தமிழாக்கத்தை நாங்கள் சற்று நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும். அதன் பின்னால் அதை ஓதுகின்ற பொழுதோ அந்த வாசிக்கப்பட்ட விடயத்தில் அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எல்லாம் கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய மனதிற்குள்ளால் நாங்கள் ஓதுகின்ற பொழுது வந்து கொண்டே இருக்கும். எனவேதான் இதுதான் மிக முக்கியமாக அல் குர்ஆன் ஓதப்படுவதற்கு ஏற்ற அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் காட்டி தந்த அல் குர்ஆனை இவ்வாறு தான் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த அல் குர்ஆன் ஓதல் என்றது அவசியம் இந்த ரமலானிலே மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது எங்களுடைய சலஃபுஸ் சாலிஹீன்கள் முன்னோர்கள் அல் குர்ஆனை அதிகமாக ஓதினார்கள். இந்த ரமலானுடைய காலங்களிலெல்லாம் அதிகமாகவே அல் குர்ஆனை தமாம் செய்தார்கள். இன்றும் எத்தனையோ அரபு மதரசாக்களில் பல குர்ஆன்களை தமாம் செய்கின்றார்கள் அந்த மாணவர்கள். இன்றும் எத்தனையோ பல உலமாக்களும் தான், எத்தனையோ சாதாரண மக்களும் தான் இன்று அதிகமாக அல் குர்ஆனை ஓதி 10, 20, 30 குர்ஆன்களை ஓதி தமாம் செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். மாற்றமாக நாங்கள் அல் குர்ஆனை வருடத்தில் ஒரு தடவையாவது ஓதி முடிக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த அல் குர்ஆனுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது கிராஅத்துல் குர்ஆன், அதுவும் இந்த ரமலானிலே அமுல்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது இகாமத்துஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகை என்றது ஆக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் பொதுவாக உதாரணமாக ஒரு மனிதன் அவன் தலையில்லாமல் எவ்வாறு முண்டமாக உயிர் வாழ முடியாதோ அதே போன்றுதான் இஸ்லாத்திலே ஒருவன் தொழுகை இல்லாமல் வாழ முடியாது. தொழுகை இல்லாமல் அவன் இஸ்லாத்திலே வாழுகின்றானா, பேரளவில் மாத்திரம் அவன் முஸ்லிம் என்ற அப்துர் ரஹ்மான் என்ற பேரோடு இவன் வாழுகின்றானா, இவனிடத்தில் தொழுகை இல்லையா, இவன் காஃபிர், இவன் இஸ்லாத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவன். ஒரு முஸ்லிமை, ஒரு இஸ்லாமியனை அவன் இஸ்லாமியன் அல்லது இவன் காஃபிர் என்று பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இறுக்கமாக இருந்தால் அது தொழுகை. அந்த தொழுகை கட்டாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். பொதுவாக எங்களில் அதிகமானவர்கள் நாங்கள் தொழுகின்றோம், ரமலான் வந்தால் தொழாதவர்கள் கூட தொழுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம். என்றாலும் இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். இந்த தொழுகை என்றது அது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அது நேரம் குறிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தொழ வேண்டும். உரிய நேரத்தில் நாங்கள் தொழுதுவிட்டோம் என்றால் அங்கே கிடைக்கின்ற ஒரு மன நிம்மதி, சுப்ஹானல்லாஹ், அந்த தொழுகையை தொழுதவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நிம்மதியை உணர முடியும். சுபஹ் தொழுகையாக இருக்கலாம் அல்லது இஷாவுடைய தொழுகையாக இருக்கலாம், ஏனைய எந்த வக்து தொழுகைகளாக இருந்தாலும் அந்தந்த நேரத்திலே நாங்கள் அந்த தொழுகையை நிலைநாட்டி விட்டோமா அது மிகப்பெரிய நிம்மதியை தருகின்றது. இஷாவுடைய தொழுகையை உரிய நேரத்திற்கு நாங்கள் நிலைநாட்டுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு நிம்மதியான தூக்கம் எங்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். மேலானவர்களே, எனவே இந்த இகாமத்துஸ் ஸலா என்ற தொழுகையை நிலைநாட்டுதல் என்றதை கட்டாயம் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அமுல்படுத்த வேண்டும். இந்த ரமலான் என்றது 30 நாட்கள் மிகப்பெரிய பயிற்சி கலாசாலையாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உடல் உளவியல் ரீதியாக பார்க்கின்ற போது 21 நாளைக்கு தொடராக ஒரு அமலை செய்கின்றான் என்றால் அது கெட்ட அமலாக இருக்கலாம் அல்லது நல்ல அமலாக இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அல்லது நல்ல செயற்பாடுகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அந்த அமலை ஒரு மனிதன் 21 நாளைக்கு தொடர்ச்சியாக செய்கின்றான் என்றால் 22வது நாள் அவனுக்கு அதை செய்வதற்கு அது தானாக தூண்டும். நாங்கள் சஹருடைய நேரத்திற்கு எழும்பி பழக்கப்பட்டு விட்டோம். 21 நாள் அல்லது ஒரு மாதம் முழுவதும் நாங்கள் சஹருக்கு எழும்பி பழக்கமாகிவிட்டது. பெருநாளைக்கு பிறகும் அந்த சஹருடைய நேரம் எங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த நேரத்தில் எவ்வித அலாரமும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அந்த நேரத்திலே எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழ வேண்டும். அதே போல சுபஹுடைய அந்த சுன்னத்தை தொழ வேண்டும், சுபஹுடைய ஃபர்லை தொழ வேண்டும்.
இவ்வாறு இந்த ரமலான் வந்து போவதெல்லாம் ஏனைய 11 மாதங்கள் நீ ரமலானில் எவ்வாறு அமல் இபாதாத்துகளில் ஷைத்தான் விலங்கிடப்பட்டு அவனுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் அவனுடைய வழிகெடுப்பு இல்லாமல் நாங்கள் சரியாக அமல்கள் செய்தோமோ, அதே போல அதிலே பெற்ற பயிற்சிகளை வைத்து ஏனைய 11 மாதங்களிலும் சிறப்பான முறையிலே நாங்கள் அதை மற்ற அமல்களையும் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும். அதே போல தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இவ்வாறான பல நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும் என்றதுதான் இந்த ரமலான் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. எனவே இந்த கிராஅத்துல் குர்ஆன், இகாமத்து ஸலா என்ற 2 விடயங்களோடு சேர்த்து அந்த அல் குர்ஆனிய வசனம் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றது. அஸ்ஸதகா இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலா வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ர வ அலானியா. அந்த சதகா என்றது அது வலக்கையால் கொடுப்பது இடக்கைக்கு தெரியாமல் இருந்தாலும் சரிதான், மாற்றமாக நாங்கள் பரகசியமாக வெளிப்படையாக கொடுத்தாலும் சரிதான். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், அது அல்லாஹுக்காக மாத்திரம்தான் நான் கொடுக்கின்றேன் என்பதாக. எனவே அந்த அமலை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். சதக்கா என்றது அது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம். ஒரு சிறிய நேரம் எனக்கு கிடைக்கின்றதா, அந்த இறுதி நேரத்திலே ஒரு சிறிய நேரம் எனக்கு கிடைக்கின்றதா, நான் அங்கே சதக்கா செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு வருகின்றேன் என்பதாகத்தான் கூறுவான் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. எனவேதான் இந்த சதக்கா என்றது ஒரு மனிதனுடைய வாழ்விலும் அவசியம் இருக்க வேண்டும். சதக்கா அவன் ஷைத்தான் எவ்வாறான ஒரு நப்பாசையை ஒரு சிந்தனையை எங்களுக்குள் விதைக்கின்றான் என்றால், நீ கொடுத்தால் முடிந்துவிடும் என்பதாக. மாற்றமாக அல் குர்ஆன் பேசுகின்றது, நீ கொடுத்தால் கூடிவிடும் என்பதாக. மாற்றமாக அல் குர்ஆனிய வசனம் அது உண்மையான வசனம், எப்பொழுதும் நிலைநாட்டப்பட வேண்டிய வசனங்கள், அது எப்பொழுதும் கபூலியத்திற்குரிய வசனங்கள். எனவே அந்த வசனம் அது அங்கீகரிக்கப்படும், அது துஆவாக மாறும் என்பதில் எங்கள் யாருக்கு எடுத்தாலும் அது ஒரு நிதர்சனமான உண்மை. ஷைத்தான் அவன் பிழையான வழிகாட்டுதலின் மூலமாக வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர் இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக் வ வஅத்துகும் ஃபஅக்லஃப்துகும். அவன் வாக்களிப்பான், ஆனால் ஃபஅக்லஃப்துகும் மாற்றம் செய்து விடுவான். எனவேதான் அவனுடைய அந்த மாற்றமான கருத்துக்களை நாங்கள் எடுத்தோம் என்றால் எந்த ஒரு அமலையுமே செய்ய முடியாது. சதக்கா என்றது அஃலலு சதக்கா சதக்கத்து மின் ஃபி ரமலான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. இந்த அஃலலு சதக்கா சதக்கத்து ஃபி ரமலான், இந்த சதக்கா என்றது ரமலானிலே அதிகமாக செய்யப்படுகின்ற பொழுது அது மிகவும் சிறப்பானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவசியம் இந்த ரமலானிலே நாங்கள் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும். அதே போல ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற அந்த அமலையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள் எல்லாம் ஒவ்வொரு நோன்பு திறக்கின்ற நேரத்திலும் தனியாக ஒரு நாளுமே நோன்பு திறக்கவில்லை. ஏழைகள், அதே போல மிஸ்கீன்கள், அதே போல அனாதைகள், இவ்வாறான கஷ்டப்பட்ட மக்கள், விதவைகள், இவ்வாறானவர்களை அழைத்து தன்னோடு சேர்த்து அவர்கள் இஃப்தாரை செய்தார்கள். ஒரு நோன்பாளியை இஃப்தார் செய்ய வைத்தால், நோன்பு திறக்க வைக்கின்ற பொழுதோ அவருக்கு என்ன கூலி கிடைக்கின்றதோ அதே போல முழுமையான கூலியை அல்லாஹ் அந்த நோன்பு திறக்க வைத்தவருக்கும் கொடுக்கின்றான். எனவே இந்த அமலை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கோப பார்வைகளை விட்டும் இந்த சதக்கா தடுக்கின்றது. உன்னுடைய செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டுமா, நீ கட்டாயம் சதக்கா செய்ய வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வு சிறப்பாக சீராக ஒரு பரக்கத்தான சூழ்நிலைக்குள்ளாக வேண்டுமா, நீ சதக்கா செய்ய வேண்டும். ஒரு பாவம் செய்து விட்டாயா, அந்த பாவத்திலிருந்து உனக்கு அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வையை பெற்றுக்கொண்டாயா, நீ அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் சதக்கா செய்துவிட்டு துஆ கேளு. ஒரு கஷ்டப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்துவிட்டு துஆ கேளு. யா அல்லாஹ், நான் இந்த மனிதனுக்கு இவ்வாறு ஒரு உதவியை செய்திருக்கின்றேன், நான் என்றாலும் அறியாமல் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், அந்த உதவியின் மூலமாக என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக கேட்கின்ற பொழுதோ அது அல்லாஹ்வினுடைய கோப பார்வையை இல்லாமலாக்கி மன்னிப்பை எங்களுக்கு ஆகுமாக்கி தருகின்றது. எனவே இந்த சதக்காவின் மூலம் நாங்கள் அதிகமான நன்மைகளை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளலாம். இந்த சதக்கா மிக முக்கியமாக மனிதர்களோடு எங்களை இணைக்கின்றது.
உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு எது விருப்பமோ அதை உன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அந்த எனக்கு விருப்பமான ஒன்றை, பணம் என்றது எனக்கு விருப்பம், அதை நான் சேவ் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, நான் பேங்க்லே நான் கட்டுக்கட்டாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, நான் எதிர்காலத்திலே பல வாகனம் எடுக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இவ்வாறான பல எண்ணங்களில் நான் பணத்தில் ஆசை கொண்டு அதை சேவ் பண்ணுகின்றேன். அந்த எனக்கு விருப்பமான ஒன்றை அல்லாஹுக்காக வேண்டி லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற அந்த வசனம் கூறுகின்றது போல, நாங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை சதக்கா செய்கின்ற பொழுது அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை தருகின்றான். எனவேதான் இந்த சதக்காவின் மூலம் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற சமூக நல்லிணக்க தேவைப்பாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம். மற்ற மக்களுக்கிடையிலான ஒரு புரிந்துணர்வை, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம். அதன் மூலம் அவர்களுடைய நட்பை பெறுகின்றோம், அவர்களுடைய துஆக்களை பெறுகின்றோம். எந்த சிப்பிக்குள் முத்திரிக்கும் என்று தெரியாது என்பதாக சொல்வார்கள். அதே போல எந்த ஏழையின் கண்ணீரை துடைக்கின்ற பொழுதோ அந்த ஏழையின் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த துஆவை நாடி நான் அந்த ஏழைக்கு உதவி செய்கின்றேன் என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், இவன் எனக்காக உதவி செய்திருக்கின்றான், என்னுடைய ஒரு கஷ்டத்தை போக்கியிருக்கின்றான், அதன் மூலம் நீ இவனுடைய பொருளாதாரத்திலே பரக்கச் செய்வாயாக, இவருடைய வாழ்விலே பரக்கச் செய்வாயாக, இவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்தித்தால், அந்த பிரார்த்தனை கபூலாகிவிட்டால் நாங்கள் எங்கேயோ சென்று விடுவோம். இந்த சதக்கா அது சிறியதாக இருந்தாலும் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவேதான் நான் மேற்குறிப்பிட்ட அந்த அல் குர்ஆன் வசனம் கூறிய கிராஅத்துல் குர்ஆன், இகாமத்து ஸலா, சதக்கா என்ற இந்த 3 விடயங்களும் இன்றைய இந்த உரையிலே பார்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 3 விடயங்களையும் இந்த ரமலானில் மாத்திரம் கடைபிடிக்காமல் ஏனைய காலங்களிலும் கடைபிடித்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.